இஸ்ரேல் மக்களுக்கு யெகோவா கடவுள் தண்ணீர் எப்படி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு தாகம் எடுத்தது, ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் மோசேயிடம் முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லாமல் நாங்கள் சாகப் போகிறோம், இதற்காகவா நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர் என்று மோசேயிடம் அவர்கள் தகராறு பண்ணினார்கள், வாக்குவாதம் செய்தார்கள். அப்போது மோசே யெகோவாவிடம், உம்முடைய மக்கள் தண்ணீர் இல்லாமல் செத்து போகிறார்கள், முறையிடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள் என்று முறையிட்டார். அப்பொழுது யெகோவா கடவுள், அதோ பார், அங்கே ஒரு கற்பாறை இருக்கிறது, அந்த பாறையின் மேல் நான் நிற்பேன், உன் கையில் வைத்திருக்க கோலினால் அந்த பாறையை நீ அடி, அப்பொழுது பாறையிலிருந்து தண்ணீர் வரும் என்று சொன்னார். அவ்வாறே யெகோவா கடவுள் கற்பாறையின் மீது நின்றார். மோசே தன் கோலினால் பாறையை அடித்தான். அப்பொழுது கற்பாறையிலிருந்து ஏராளமாக தண்ணீர் புறப்பட்டு பாய்ந்தது. இஸ்ரேல் மக்கள் சற்றேறக்குறைய 24 லட்சம் பேர் தண்ணீர் குடித்தார்கள். அதோடு கூட அவர்களோடு சென்ற கால்நடைகள், ஆடு மாடுகள், மேபி அது கூட ஒருவேளை 24 லட்சமாகவோ இல்லை 12 லட்சமாகவோ இருந்திருக்கலாம். அவைகளும் தண்ணீர் குடித்தார்கள். இப்படியாக வனாந்திரத்தில் கற்பாறையை பிளந்து அதிலிருந்து இஸ்ரவேலின் கடவுள் யெகோவா இஸ்ரேல் மக்களுக்கும் அவருடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் கொடுத்தார். என்னே அற்புதமான கடவுள் யெகோவா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.